ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேடான விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய விகே ஜங்ஷன் சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் தான் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் பர்சனல் அக்கௌண்ட்டில் நான் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி, அதை பிராண்ட் அக்கௌண்ட்டுக்காக மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறதுக்காக பண்ணும்போது ஃபோனை ஹேங் ஆகிடுச்சு. ஹேங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, மேலே மூவ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், கீழே டெலீட் அக்கௌண்ட் இருக்கும். மூவ் அக்கௌண்ட் தான் நான் ப்ரெஸ் பண்ணேன். அது என்னன்னு தெரியல, டக்குன்னு டெலீட் அக்கௌண்ட்டில் இதுவாகிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபோனே சரியானபடி ஒர்க் ஆகலை. அந்த டக்குன்னு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒர்க் ஆகலைன்னு 2 வாட்டி இப்படி டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுவாகவே அக்சஸ் ஆகிடுச்சு போல். பார்த்தா சேனல் டெலீட்டுன்னு வந்துடுச்சு. ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுச்சு. ரெக்கவர் பண்ணுறதுக்காக நான் இமெயில் யூடியூப் சப்போர்ட் டீமுக்கே மெயில் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து தான் மெயில் பண்ணியிருக்கேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த சேனலே மானிட்டைஸ் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் மானிட்டைஸ் ஆன சேனல். இது வரைக்கும் 2 மாதம் பேமெண்ட் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளேயே சேனல் இந்த மாதிரி ஆகிடுச்சு. விகே ஜங்ஷன் சேனல் சப்ஸ்கிரைபர் பாருங்கள், 22,800K வரைக்கும் இருந்துச்சு. அதாவது ஒரு 200 150 சப்ஸ்கிரைப் தான் கம்மியாக இருந்துச்சு 23,000க்கு. நிறைய இதில் பூஜை வீடியோஸ், பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ, அப்புறம் சஷ்டி விரதம், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்தது. நிறைய வீடியோஸ் மெமரிஸாக வர இருந்தது. அது எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது நான் எப்போவுமே எனக்கு எதனா பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா இது பழைய மொபைல் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கொஞ்சம் கம்மி. ஏற்கனவே அந்த வீடியோலையும் நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்மார்ட் 6 தான். அதனால் இதில் ஸ்டோரேஜ் பத்தாததால் அப்பப்போ டெலீட் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோஸை அப்லோட் பண்ணுவேன், ஸ்டோரேஜ் பத்தாததால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸ், எனக்கு பிடிச்ச வீடியோஸ் மட்டும் நான் மறுபடியும் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வைப்பேன். எப்போவுமே எல்லா வீடியோஸ்லையுமே அந்த மாதிரி எடுத்து வைப்பேன். எனக்கு பிடிச்சது மட்டும் இந்த வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் வீடு கட்டின வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீடு கட்டின வீடியோ, கிரகப்பிரவேச வீடியோ, பிரம்ம முகூர்த்த பூஜை, சஷ்டி பூஜை, வரலட்சுமி பூஜை, எல்லாமே மெமரிஸ் ஃபுல்லாமே காலி ஆகிடுச்சு. ரொம்பவே ஒரு சேட். அட்லீஸ்ட் வீடியோஸ் மட்டுமாச்சும் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு அதுவும் போய் போட்டு பார்க்குறேன். அதுவும் இது பண்ண முடியல. இந்த ஒரு வீடியோ ஏற்கனவே இருந்தது. இந்த வீடியோ, இன்னொன்று வரலட்சுமி வீடியோ ஒன்று இருக்கும், வீட்டு வீடியோ ஒன்று இருக்கும். எல்லா வீடியோஸுமே டெலீட் ஆகிடுச்சு. ரொம்ப 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 ஃபீலாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய சேனல்ஸை பார்த்து எப்படி சப்போர்ட் டீமை இமெயில் பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஏன்னா ஒருத்தர் வச்சு நம்ம பண்ணிவிட்டு இதுவாகிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய சேனல்லாம் பார்த்து யூடியூப் சப்போர்ட் டீமுக்கு அனுப்பிச்சிருக்கேன். மெயில் அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு 2 டேஸில் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி மெயில் வந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு மெயிலுமே வரல. இத்தனைக்கும் கூகுள் அக்கௌண்ட் டீமுக்கும் மெயில் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் டீமுக்கும் மெயில் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் அந்த ஃபார்ம், அப்பீல் பண்ணுற ஃபார்ம் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுவும் போய் சரி அதுலேயும் வர பண்ணலான்ட்டு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதை வச்சும் போட்டு பார்த்துருக்கேன். எதுக்குமே அந்த 2 மெசேஜ் தான் வருது. 2 டேஸில் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு மெயிலுமே வரல. கஷ்டம் தான் நினைக்கிறேன். சேனல் வருமா என்னான்னு கூட தெரியல. பட் ஆனால் உங்களுக்கு தெரியுமா என்னன்ட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், விகே ஜங்ஷன் 22,800 160 என்னதான் இருந்துச்சுங்க. சாரி, 860 அந்தளவுக்கு இருந்துச்சு. ஒரு 150 140 தான் கம்மியாக இருந்துச்சு 23,000க்கு. நல்ல ஒரு ரீச் கொடுத்துருந்துச்சி. டக்குன்னு வீடியோஸ்லாம் நல்லாவே மூவ் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சேனல் டெலீட் ஆகிடுச்சு. எனக்கு மனசே தாங்கலை. ஒரு வாரமாக இந்த டென்ஷன்லேயே அதிகமாக இருந்துகிட்டு இருந்தேன். டெய்லி காலையில் நைட்டெலாம் கொஞ்சம் வேலை இருக்கும். மதிய டைமில் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே அழுகை தான். சேனல் இத்தனைக்கும் 2 வருஷம் கழித்து மானிட்டைஸ் ஆச்சு. கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி எனக்கு மானிட்டைஸ் ஆச்சு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு நான் நியூ இயர் அன்றைக்கெலாம் கூட வீடியோஸ் போட்டிருப்பேன், இந்த மாதிரி என் சேனல் மானிட்டைஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியல. 22,000 சப்ஸ்கிரைபர் சும்மா ஒன்றும் இல்லை.
2 வருஷம் உழைப்பு வந்து ஒரு நிமிஷத்துலே போன மாதிரி ஆகிப்போச்சு. சுத்தமாக என்னமோ ஒரு உலகமே வெறுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருந்தது. அட்லீஸ்ட் மானிட்டைஸ் ஆகாமல் சேனலாக இருந்தால் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காது. மானிட்டைஸ் ஆகி 2 மாதம் பேமெண்ட்டும் வர வாங்கியிருக்கேன். அதுதான் சுத்தமாக தாங்கவே முடியல. நம்மளுக்கு அந்த டாலர் சிம்பிள் பார்க்கறதுக்கே எப்போ பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்து 2 வருஷம் கழித்து இப்போ தான் பார்த்தோம். கரெக்டாக சேனல் வந்து டிசம்பர் 2022 ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். 22 to 23 24 ஆமாங்க 22 லாஸ்ட் டேட்டில் இது பண்ணேன். 23 to 24 1 year, 24 to 25 2 years. கரெக்டாக நம்மளுக்கு டிசம்பர் மாதம் முடிஞ்சு ஜனவரி 1 வந்து மானிட்டைஸ் ஆகிருந்துச்சு. ரொம்பவே வந்து ஹாப்பியாக அந்த வீடியோலாம் போட்டிருப்பேன். அது எல்லாமே போச்சு. எப்படி ரெக்கவர் பண்ண போகிறேன்றது தெரியல. சரி ரொம்பவே ஃபீல் பண்ணி உக்காந்ததால எங்கள் அக்கா அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து இப்போ என்ன அந்த ஒரு சேனல் தான் இது பண்ண முடியுமா, நீ மறுபடியும் வீடியோ போடு, ஃபஸ்ட்டாச்சும் உனக்கு தெரியாமல் மூவ் பண்ண, இப்போ எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றதெல்லாம் உனக்கு தெரியும் நிறைய விஷயம், அதனால் நீ மறுபடியும் சேனல் போட்டு மூவ் பண்ணு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. அதுக்கே 2 வருஷம் நம்ம பாடுபட்டோமே, இதுக்கு இன்னும் 2 வருஷம் அந்த மாதிரி இருக்கணுமே அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லையே, வர அந்த சேனலுக்கு உண்டானது எதுவுமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. நான் நிறைய வீடியோஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சது வந்து நான் பார்த்தேன். அதில் சரி இந்த வீடியோ போட்டு அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருன்னா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து நான் மறுபடியும் வந்து விகே ஜங்ஷன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விகே ஜங்ஷன் போட்டால் சப்போஸ் இந்த சேனலில் நம்ம முகத்தை பார்த்தாச்சு சப்ஸ்கிரைப் வருவாங்க அப்படின்றதுக்காக மறுபடியும் விகே ஜங்ஷன் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக வந்து நான் விகே ஜங்ஷன் வச்சேன். அதை நம்மளால் மறுபடியும் மாற்ற முடியல, மாற்றணுன்னே தோண மாட்டேங்குது. நான் மாற்றணுன்னு நினைக்கிறேன், எதனா வேறு எதனா நேம் கூட போட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அது எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டாகவே இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து அதில் மெமரிஸ் ஆடான விஷயம், நல்ல ஜாலியாக இருந்த விஷயம், வெளியில் போனது, தீபாவளி ட்ரெஸ் எடுத்தது, அந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். எல்லாமே போச்சுன்றதால கொஞ்சம் அந்த சேனல் சரி மறுபடியும் நம்ம விகே ஜங்ஷன் போடுவோம், சப்ஸ்கிரைபராச்சும் வருவாங்களோ அப்படின்றதால தான் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரே ஒரு லாங் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் போய் வந்தேன். அந்த வீடியோ கூட அந்த விகே ஜங்ஷனில் தான் போடணுன்னு இருந்தேன். பட் ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. இப்போது இந்த விகே ஜங்ஷன் எங்களோட ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் யாருன்னா பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த சேனல் காணுமே அப்படின்னு தேடினீங்கன்னா கரெக்டாக மறுபடியும் இந்த விகே ஜங்ஷன் அதுவே வரும். சரி இதிலையாச்சும் சப்ஸ்கிரைபர் வருமா அப்படின்றதுக்காக தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு முருகர் வீடியோ வந்து திருச்செந்தூர் வீடியோ போட்டிருப்பேன்னு சொல்லி போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன், இந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நிறைய மெமரிஸ் வீடியோலாம் வந்து இருந்தது, அதெல்லாம் தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எல்லா வீடியோஸும் டெலீட் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலவங்களாம் 5 days கூட ஆகும் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனல் வரணுன்னா வரும், என்னன்னு கரெக்டாக தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஃபீலாக தான் இருக்குது, வேறு வழியே கிடையாது, என்ன பண்ணுறது. ஸோ நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி யாருன்னா ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இனிமேல் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.